தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 8:39 தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுள் உமக்கு செய்ததையெல்லாம் எடுத்து கூறும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த உண்மை சம்பவம் லூக்கா 8 கர்த்தர் என்ன கூறினார் என்றார், ஒரு லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவனை அவனிடம் காணப்பட்ட அந்த அனைத்து பேய்களையும் துரத்தினவுடன் அவன் அவருடனே கூட ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பினான். அதற்கு கர்த்தர், நீ என்னுடன் வராமல் திரும்பி போய் உன் வீட்டிற்கும் உன் இன ஜன பந்துகளிடத்திற்கும் போய் தேவன் உனக்கு செய்ததையெல்லாம் அறிவு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றும் நம்மை பார்த்து வருகின்றார். என் அன்பு சகோதரி சகோதரியே, உனக்கு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்துள்ளேன். நீ இதை உன் இன ஜன பந்துக்களுடன் அறிவித்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று அவருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழும் பொழுது அவர்களும் கர்த்தரை இன்னும் அதிகமாக நேசித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர்களும் சாட்சியாய் நிற்பார்கள் என்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். ஆகவே நாம் கர்த்தருக்கு செலுத்தும் நன்றி என்னவென்றால், அவர் நமக்கு செய்ததை நமது இனஜன பந்துகளுக்கு அறிவித்து அவர்களுக்கும் கர்த்தருடைய அன்பை எடுத்து கூறி அவர்களும் விசுவாசத்தில் வளர நாம் துண்டுகளாய் மாற வேண்டும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை எங்கள் இனஜன பந்துகளுக்கும் பிறர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் உமது மகிமையை, நீர் செய்த அதிசயங்களை பிறருக்கு எடுத்து கூறாம சாட்சி கூறாமல் வாழ்ந்த அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து நாங்கள் மிக சாட்சியாய் வாழ்வோம், சாட்சியாய் எடுத்து கூறுவோம். எங்களை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீ செய்த அதிசயத்தை நாங்கள் சாட்சியாக கூறுவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி சாட்சி கூற கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.